அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில இருந்தே பெரும்பாக்கத்துல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு வர்றாங்க. இது வரைக்கும் 9 வருஷமா சாப்பாடு போட்டு வர்றாங்க. அங்க இருக்க எல்லா மக்களுக்குமே என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க. செகண்ட் பாயிண்ட், கூகுளுக்கு போயிட்டு amsi.in போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல உறுப்பினர்ன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் நம்பரும் ஓடிபியும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் டீடைல்ஸ் கேட்கும். அந்த ஃபுல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hourலயே உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடென்டி கார்டு வச்சு நீங்க எங்க போனாலும் அந்த ஐடென்டி கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா என்ஜிஓல சேர்ந்து அரசு சார அமைப்பு அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ஜிஓல சேர்ந்து நிறுவனத்தோட பயணிக்கலாம். கூகுள் கூட அதை தான் சொல்லும். மூணாவது பாயிண்ட் கலைமகன் சார் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுல இருக்க மாற்றுத்திறனாளி முதியோர்களுக்கு மதிய உணவு வாங்க கஷ்டப்படுறதுனால சார் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஆறுதல் வார்த்தை பேசிட்டு வர்றாங்க. 4வது பாயிண்ட், கலைமகன் சாரை பத்தி தெரியாதவங்களுக்கும் நான் ஒரு புது விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஹெல்ப் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கிற மாணவிகளுக்கு தேவைப்படுற படிப்பு சம்பந்தமா தேவைப்படுற எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. அது இப்ப மட்டும் இல்ல, தினந்தோறுமே இது ஒரு சேவையா வச்சிட்டு இருக்காங்க. 5வது பாயிண்ட் தான் அதுல முக்கியமான பதிவு. நம்ம கலைமகன் சார் பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா மாவட்டத்துக்குமே போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசி அங்க இருக்க குறைகள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு மூலியமா சரி செஞ்சுட்டு வர்றாங்க. 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம், கண்ணகி நகர், சோழிங்கநல்லூர், முருங்கமங்கலம் இங்க இருக்க ஹவுசிங் போர்டுல இருக்க எல்லா மக்களுக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க. 7வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், முருங்கமங்கலம், கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இந்த 4 இடத்துலயுமே ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கலைமகன் சார் பண்ணிட்டு வராங்க. அதை தாண்டி சீஃப் கெஸ்டாவும் இருந்து மக்களா கலந்துரையாடிட்டு வராங்க. 8வது பாயிண்ட், எந்த ஒரு மாநில தலைவரும் பண்ண முடியாத விஷயத்த நம்ம கலைமகன் சார் பண்றாங்க. அது என்னன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பெரும்பாக்கத்துல இருக்க ஹவுசிங் போர்டுல தான் நம்ம கலைமகன் சாரும் வாழ்ந்துட்டு வராங்க. அங்க இருக்க முடியாம இருக்க மக்கள்கள்லாம் 10 பேர் அவரை சந்திக்க முடியாது, அவரை நேர்ல மீட் பண்ண மாட்டோமா அப்படின்றவங்க மக்களை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு வராங்க.